வணக்கமேங்களே. மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்தில ரொம்ப சந்தோஷம். இதனால புதிய இடமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம எப்போ மீட் பண்ற இடமா இருக்காது இந்த இடம். ஆ ஆக்சுவலா இப்ப நான் வந்து டிராவலிங்ல இருக்கேன். அதான் இப்ப ரீசென்ட்டா வந்து கோயம்புத்தூர் வந்தேன். ஸோ இங்க வந்து இந்த வீக்கெண்ட் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கப்ப, இந்த வீக்கெண்ட் வந்து கிஸ்ஸு அண்டு சக்தி திருமகன் அண்டு தெலுங்குல வந்து ஒரு படம் வந்திருந்தது. மலையாளத்துல ஒரு நல்ல படம் வந்திருந்தது மிராஜ்ன்னு சொல்லிட்டு. ஹிந்தில ஒரு 2, 3 நிசாஞ்சின்னு சொல்லிட்டு நம்ம அனுராக் காஷ்யப்போட மூவில வந்தது. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கப்ப, நான் என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கன்ஃப்யூஷனா இருந்தேன். அப்பதான் சரி ஃபர்ஸ்ட் நம்ம மிராஜ் பார்த்துடலாம். எது எது மிஸ் பண்றோமோ இல்லையோ மிராஜ் பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நேத்தே போயிட்டோம். பட் கொஞ்சம் ஒர்க்ல இருந்தனால போக முடியல. பட் இன்னைக்கு நைட் செகண்ட் ஷோ வந்து போயிருந்தேன். ஆ படம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆ ஒரு சில நல்ல படங்கள் பார்க்குறப்ப நம்ம மனசுக்குள்ளே நம்மளே அறியாம ஒரு ஒரு விதமான சந்தோஷம் வரும் இல்லையா? அப்படி ஒரு சந்தோஷம் தாங்க. உங்களுக்கு வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு ஜீத்து ஜோசப்னா எதுக்கு பெயர் பெற்றது உங்களுக்கு தெரியும். ஜீத்து ஜோசப்னாலே சர்ப்ரைஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெயர் பெற்ற ஒரு ஆள் தான். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதாவது ஜீத்து ஜோசப் யாருன்னா உங்களுக்கு தெரியும் திருஷ்யம். நம்ம மோகன்லால் லாலேட்டன் வச்சு திருஷ்யம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கூட ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த திருஷ்யம் 2 பண்ணாரு. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் இப்ப ராம்னு ஒரு படம் ஆரம்பிச்சாரு. அது இன்னும் ப்ராசஸிங்ல இருக்கு. அது இல்லாம இப்ப திருஷ்யம் 3 ஸ்டார்ட் பண்ண போறாரு. இந்த இடைப்பட்ட கேப்ல மனுஷன் எப்படிதான் இந்த படத்த வந்து சூஸ் பண்ணி பண்ணாருன்னு தெரியல. எப்ப ஸ்டார்ட் பண்ணா எப்ப முடிச்சாரு. அவ்ளோ ஸ்பீடு. படம் வந்து அவ்ளோ சூப்பரா எடுத்திருக்காரு அப்படி. நீங்க வந்து ஜீத்து ஜோசப் படம் தான் உங்களுக்கு தெரியும். அதாவது அவர் படத்துல வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். த்ரில்லர் தான். டெஃபினெட்லி படம் வந்து த்ரில்லர் மூவி தான். ஆனா அந்த த்ரில்லர் எலிமெண்ட்குள்ள எவ்வளவு எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் வைப்பாரு. அது இல்லாம கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா, அப்பா படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சோம்னா, இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளைமேக்ஸ் காட்டுவாரு. சரி ஓகே இப்ப முடிஞ்சு அப்படின்னு நினைச்சா, இது இல்ல இன்னொரு கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3வது கிளைமேக்ஸ் காட்டுவாரு. சரிடாப்பா எங்க விடுங்கடா சாமி அப்படின்னு நினைச்சோம்னா, என்ன பண்ண முடியலைங்க சார். உங்களுக்கு இன்னும் நீங்க கொடுத்த காசுக்கு இன்னும் உங்களுக்கு வலுவூட்டுற மீன்ஸ் இன்னும் உங்களுக்கு நல்லா அந்த காசுக்கு ஏத்த ஒரு கூலி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபைனல் ஒரு கிளைமேக்ஸ் வைப்பாரு. மனசு எப்படி இப்படி யோசிக்கிறேன்னு தெரியல. இது வந்து கதை இன்னொருத்தட்ட வாங்கி அந்த டீம் கூட உட்காந்து தான் என்ன சொல்றது இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் உட்காந்து எழுதியிருக்காரு. அவரோட ஸ்டைல்லயே அவரோட இதுலயே வந்து படம் சூப்பரா எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து படம் அப்படி ஒரு மாதிரி மீன்ஸ் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரியா போகும். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிறப்போ ஒரு ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அதே ஸ்டோரி அப்படியே கன்டினியூ டிராவல் ஆகும். கிளைமேக்ஸ்ல போறப்ப கிளைமேக்ஸ் இன்னொரு ஸ்டோரியா ஒரு கட்டுவாங்க. இன்னொரு ஃபைனல் கிளைமேக்ஸ் இன்னொரு ஸ்டோரி கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு 3-4-5 கிளைமேக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜீத்து ஜோசப் படம் உங்களை கண்டிப்பா நீங்க கொடுத்த காசுக்கு வஞ்சம் பண்ணாது. நீங்க கொடுத்த காசுக்கு அதை விட இந்த ₹100 நீங்க என்ன படத்துக்கு 100 சார் எவ்வளவு செலவு பண்ணீங்க? 150 செலவு பண்ணீங்களா? இந்தாங்க நான் ஒரு ₹200 நீங்க ₹200 மீன்ஸ் நீங்க இன்னும் 4 படத்துக்கு போனீங்கன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? ₹400 செலவு பண்ணீங்களா? அந்த 4 படத்தோட கதையை இந்த ஒரு படத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீத்து ஜோசப் வந்து நமக்காக நம்ம பாக்கெட் வச்சிருவாரு. அப்படி ஒரு 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 தாட் ப்ராசஸ் தான் ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கிங் தான் இந்த படம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது. பட் ஆனா இந்த படம் யாருக்கு இன்னும் நல்லா பிடிக்கும் அப்படின்னா, ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸ் அவரு நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு த்ரில்லர் படம் தான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படம் பாருங்க. அது இல்லாம இப்போ வந்து ரீசெண்டாவே மலையாளம் படத்துக்குன்னு வந்து தனியா ஃபேன்ஸ்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. நாட் ஒன்லி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா இடத்துல இருந்துமே வந்து மலையாளம், மாலிவுட்டுக்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்களா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நீங்க வந்து ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா. நல்ல மியூசிக்ஸ் இருக்கு. அது இல்லாம வந்து ஓடிடிலே நீங்க பார்க்கலாம். இது கண்டிப்பா ஓடிடிக்கு ஆப்டான மூவி தான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா ஓடிடிக்கு முன்னாடியே இந்த படத்தோட சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா படத்துல இருக்க நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும். ஸோ தட் அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் நீங்க முன்னாடியே பார்க்கணுமா? பட தியேட்டர்ல போய் பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் வணக்கங்க.